டிவியில் பார்த்துருப்போம் தவிர்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு உனக்கு அடுத்த மாதம் வந்து மங்காத்தா ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. முத்துப்பாண்டி கோட்டை இது வெரி ப்ரோ வெரி 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 மங்காத்தா படம் வேற மாதிரிண்ணா ரீலீஸ் குத்துறீங்க சூப்பராக இருக்குது எங்களுக்கு இப்போ முன்னாடி போகணும் ஷோ நாளைக்கும் வருவோம் மறுபடியும் நீ எல்லாம் வாங்க ஓகேவா ப்ரோ கமலா சினிமாஸ் தளபதி கோட்டை ஐயா நேற்று தான் ரிலீஸ் ஆன மாரி இருக்குது ஐயா அவ்வளோ கூட்டம் ஐயா உள்ள தளபதி தான் ஆனால் படம் நின்று பேசும் செமையா இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல் என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலி லைக் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லை. ஏதோ நேற்று வந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி இருந்துச்சு. வைப் தான் ஃபேவரட் எனக்கு. தளபதிக்காக மட்டும் தான் வந்த படத்துக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் 10 தடவை பார்க்க சொன்னா கூட பார்ப்பேன் நான். தளபதிக்காக பார்க்கலாம். ப்ரோ கில்லியா சொல்லவே தேவையில்லை கில்லினா ஸோ அப்படி போடு வைப்பு தான் ப்ரோ பசங்க கூட போயிட்டு ஐயோ அதுக்கு தான் ப்ரோ செல்லமே அதுதான் ப்ரோ வந்தமே ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிறைய வாட்டி பார்த்தாச்சு திருப்பியும் பசங்க கூட வந்து அங்கேருந்து வந்து வைப் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம் ஜாலியாக இருந்தது ஐயோ சூப்பராக இருந்துச்சு சொல்லவே தேவையில்லை ப்ரோ எல்லாமே சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்து பசங்க கூட வந்து டான்ஸ் ஆட்டு எல்லாம் முடிச்சுது ப்ரோ இந்த ஐயோ கடவுள் ப்ரோ அவரு அதனால தான் ப்ரோ வந்தோம் பொன்னேரியிலேருந்து வந்துருக்குறோம் ப்ரோ நாங்கள் இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாரும் வந்துருக்குறாங்களே அதுதான் அங்கே தளபதி ப்ரோ நீங்களும் போய் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருந்து ப்ரோ பாருங்கள் செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரி படம் பார்க்கல நாங்க வைப் தான் பண்ணோம். எங்களுக்கு விஜய் தான் பிடிச்சிருந்துச்சு. ஹாய் செல்லோ கத்தி தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு சூப்பர் பாட்டுக்காக தான் வந்தோம் அப்படி போடு ஃபுல்லாக கேர்ள்ஸாக வந்திருக்காங்க படம் சூப்பராக இருந்தது செகண்ட் டைம் பார்க்க வரோம் நல்லா இருக்கு படம் சூப்பர் படம் இல்லைதான் நான் பார்த்தாலும் சொல்றேன் நல்லா தான் இருந்துச்சு அந்த சாங் அது உண்மைதான் முத்துப்பாண்டிக்காகவும் படம் ஓடுது அதே டபுள் கேரக்டர் தான் ரெண்டுமே ஈக்குவல் தான் உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு தானா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை டிவியில் பார்க்கறதோட தியேட்டரில் பார்க்கறது நல்லா இருந்தது நான் சூப்பராக இருந்தது வைப்பாக இருந்தது நல்லா இருந்துச்சு எல்லாமே பிடிக்கும் ப்ரோ ஆமாம் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எத்தனை மணி பார்க்கலாம் சொல்லல லேடிஸ் பேசுவாங்க என்னை மாதிரி நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து கில்லி வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் படமாக தான் இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது மொதல் என் கசின் பிரதர் கூட சேர்ந்து பார்த்த படம் கில்லி. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் பார்க்குறேன். எனக்கு அப்போவே ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் போய் ஃபஸ்ட் வீக்கும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லு. செகண்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 50th டே பார்த்தோம் ஹவுஸ்ஃபுல்லு. 100th டே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு பார்த்தோம் திருநெல்வேலியில் ராம் சினிமாஸில். அப்பவும் படம் ஹவுஸ்ஃபுல்லு. அப்படி போட்டு 2 தடவை போட்டாங்க. கிட்டத்தட்ட அதே வைப் வந்து இப்போவும் இருக்குது. உள்ளே அதான் சொன்னாங்க இது கில்லி ரீரிலீஸாக இல்லை கோட்டோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவான்னு தெரியல. படம் அவ்வளோ இதாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக படமே இல்லாமல் அது எங்கள் தளபதி படம் வந்தது சும்மா ஹாப்பி. கில்லி செகண்ட் ஹாஃப் எடுத்தால் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் தளபதியே நம்ம படம் நடிக்கிறாரா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ அவர் அடுத்த டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் நோக்கி போயிட்டார். நாங்களும் அவரோட ஃபாலோவர்ஸாக பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ தளபதி தொடர்ந்து படம் நடித்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் கில்லி 2 துப்பாக்கி 2 நடித்தா சந்தோஷம் தான். ரொம்ப ஹாப்பி தான். தெரிஞ்சு கில்லியை நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி கிமுன்னே சொல்லுவாங்க. கில்லிக்கு முன் கில்லிக்கு பின்கிற மாதிரி அவ்வளோ கமர்ஷியல் மசாலா இருக்கும். காமெடி, ஃபேமிலி, சென்டிமெண்ட்டு, எமோஷன், ஃபைட்டு அவ்வளோ பேக்கடாக இருக்கும் படம். இதுக்கப்புறம் தளபதியே இவ்வளோ பேக்கடாக அதுக்கு தெரிஞ்சு எவ்வளோ
துப்பாக்கி கத்தி என்னதான் இருந்தாலும் பட் இவ்வளோ கமர்ஷியலாக திரும்ப இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். 2 விஷயம் தான். ஒன்று தளபதியோட அந்த ஸ்க்ரீன் மேஜிக்கு, 2வது அந்த படமும். ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா அவ்வளோ படம் என்கேஜாக இருக்கும். ஒரு சீன் நல்லா போகும், அப்புறம் பாட்டு, அடுத்த சீன் நல்லா போகும், பாட்டு. கிட்டத்தட்ட எல்லா பாட்டுக்கும் ஆடி நாங்கள் டயர்டாகி தான் வெளியே வரோம். அப்படி இருக்குது. ஓரளவு நிறைய பார்த்துருப்பாங்க டிவியில் கூட. விண்டேஜ் தளபதின்னு என்னோட வியூவில் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு விண்டேஜ் தளபதினா நிலாவே வா, காதலிக்கு மரியாதை, விண்டேஜ் தளபதி. ஏன்னா அந்த படம்லாம் நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரீரிலீஸை வந்து ஆரம்பித்து வச்சதே கமலா சினிமாஸ் தான். அதனால தான் ஆக்சுவலாக நான் கமலா சினிமாஸ் பார்க்கணுன்னு மயிலாப்பூர்லேருந்து இங்கே வந்தேன். அந்த ஒரு வைப்பு நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன், போக்கிரி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து அதை விட எனக்கு தெரிஞ்சு 10 மடங்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. காமன் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. புது படம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ரீரிலீஸை பொறுத்தவரையும் வந்து நடிக்கிற ஆக்டர் தான் ப்ரோ. இப்போதைக்கு ரீரிலீஸ்லாம் பார்த்தோன்னா வந்து நம்ம இப்போதைக்கு அந்த டைம்லாம் வந்து சினிமாவில் இந்த இப்போ 3 படம் ரிலீஸ் ஆச்சு, பொல்லாதவன், இந்த மாதிரி நிறைய படம் வந்து கிட்டத்தட்ட கமலா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம், தவிர்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு உனக்கு 10 மாதம் வந்து மங்காத்தா ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டே தனி ப்ரோ. இப்போ விஜய் படம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் ஒன்றும் லாஸ்ட்டு ஒரு படமோ 2 படம் தான். இதுக்கிட்ட நடிப்பாரா மாட்டாங்க தெரில. இப்போ இந்த கில்லி படம்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சரியான படம், பிளாக் பஸ்டர் ஹிட் உங்களுக்கே தெரியும். அப்போ எந்த மாதிரி படம்னு உங்களுக்கே தெரியும். அப்போ ரீலீஸ்னால் இப்படி தான் ப்ரோ இருக்கும். புது படம்னா ப்ரோ கண்டென்ட்டாக வர போகிறாங்க. படத்தை பொறுத்தவரையும் நல்லா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நல்லா போகும். ரிவ்யூ நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு அவங்களே ஓட்டுவாங்க. கண்டென்ட் படத்தை பொறுத்தவரையும் ரீலீஸை பொறுத்தவரையும் நம்ம சின்ன வயசுன்னு பார்க்குறோம். அவங்க வந்து ரீலீஸ்னால் இப்போ நல்லா இல்லாத படமாக போடல. எல்லாமே யார் ரொம்ப வந்து எவ்வளோ ஃபேவரட்டாக எவ்வளோ லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பார்த்து தானே போடுறாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ஃபேன்ஸில் வந்து அவ்வளோ ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு ப்ரோ. அது ப்ரோ தளபதினா வந்து என்ன ப்ரோ நீ என்ன நினைக்கிறேன்னா, தளபதியை பற்றி சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. நான் வந்து தளபதி ஃபேனு. நான் மலையாளம் இப்போ நான் ரீசெண்டாக மஞ்சுமலை பாய்ஸ் நான் படம் பார்த்தேன். மஞ்சுமலை பாய்ஸில் அதில் வந்த சாங்கு என்ன குணா படத்தில் வர சாங்கு, தமிழ் சாங்கு, அதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்த படத்தில் பார்த்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மலையாளத்தில் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மலையாளத்தில் இருந்துச்சு. எல்லா தமிழ் தான். அது பொறுத்தவரை தமிழில் விட்டான் நல்லா போச்சு. அவங்க எடுக்கிற கண்டென்ட் தான் ப்ரோ. தமிழில் வந்து நான் வந்து எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில டேரக்டரை வந்து எடுக்கும் போது அவங்கள பார்த்தா படம் எல்லா படம் நல்லா தான் இருக்குது. அது வந்து நான் இந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு அது ஒரு சில சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் ப்ரோ. இப்போ ஒரு சில பேர் ரிவ்யூ சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னா எல்லாம் பார்த்து போகிறாங்க. நல்லா இல்லைன்னா இவன் நல்லா இல்லைன்ட்டான், ரிவ்யூ நிறைய நல்லா இல்லைன்னு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அப்போ அவன் எப்படி போவான்? பாசிட்டிவ் ரிவ்யூவாக வந்தால் போவான், நெகட்டிவாக வந்துச்சுன்னா அப்போ எப்படி? இப்போதைக்கு வந்து நம்ம இந்த படம்லாம் டிவியில் பார்த்துருப்போம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே ஏதோ ஒரு இதில் இருக்கும். அந்த டிவியில் பார்த்துறோட தேட்டரில் பார்க்குறதோ டிவியில் பார்க்குறது நிறைய டிஃப்ரெண்ட்டு. தேட்டர்னால் சவுண்ட் எஃபெக்ட் என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரோ. அது தனி ஃபீல். அது